அதான் இதை விட பெரிய விஷயத்தையெல்லாம் மறைச்சிட்ட, பிரியாணியை மட்டும் ஏன் மறைக்கிற? முத்துவும் வீணாவும் வீட்டோட கடனை கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? அவனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிட்றான். இப்போ கூட இவனுக்கு காசோட அருமை தெரியல. வீட்டில் செஞ்சது எல்லாம் சாப்பிட மாட்டானா? கடையில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவானாம்மா? எந்த நேரத்துலையும் இவன் வசதியை இவன் குறைச்சிக்க மாட்டானா? வாங்கின கடனை அடைக்கணும்னு தோணாது. அவனை விடுங்க, நானே இன்னும் சாப்பிடல. உங்களுக்கு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. உங்ககிட்ட கேட்டனா? பாப்பா, சாப்பாட்டு நேரமாயிருச்சு, எங்க இன்னும் காணான்னு பார்த்தேன். என்னடா வேலை அதிகமா? ஆம்பா, நீங்க நிறைய சவாரி வந்துச்சுப்பா. எத்தனை சவாரி இருந்தாலும் விடல, எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். மீனா அவ எங்க இங்க இருக்கா? நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப தலைவி வேற ஆயிட்டாங்கல்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்றா. மீனாவும் கடனை அடைக்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறான்னு சொல்றா. இவனை மாதிரி ஒன்றும் பிரியாணி உட்கார்ந்து சாப்பிடல. ஓ சார், பிரியாணி சாப்பிட்றாரா? ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் போல. சாப்பிட்டோம். மீனா, என்ன மீனா முகம்லாம் வாடி போயிருக்குது? வேலை அதிகமா? ஆமாங்க, கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுத்தேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஏமா நிறைய ஆர்டர் எடுக்கிற? கடனை அடைக்கிறதுக்கு காசு சேர்க்கணும்ல மாமா. நீ நானும் கடன் அடைக்கிறக்காக காலில இருந்து நைட் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரோம். ஒரு கடையில மசாலோட சூப்பரா போட்டிருந்தான். வாசனை அப்படியே மூக்க தொலைச்சிச்சு. சாப்பிடலான்னு பார்த்தேன். எதுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாம் மீன் செலவு பண்ணிட்டேன்ட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா இங்க பாருங்கண்ணா, உக்காந்து பிரியாணியை கட்டுன்னு கட்டிட்டு இருக்கிறான். இதுல அம்மா என்னன்னா நம்மள ஊர் சுத்திட்டு வரோன்னு சொல்றாங்க. முத்து, ஊர் உலகம் 1000 பேசுண்டா, அதெல்லாம் கண்டுக்காத. ஆம்பா, கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காருப்பா, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. சூப்பர் பாட்டு பாது. அவர் சொன்ன மாதிரி யாரு எதை சொன்னாலும் நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. நாய் குறைக்கதான் செய்யும், வேற ஒன்றும் செய்யாது. இவன் ஏன் குறைக்கிறான்? என்னடா அப்பா நாயின்னு சொன்னாரே, என்னைய உங்களையா? கண்டுக்காம விட்டுட்டேன்னா நம்மள இல்லைன்னு அர்த்தம். ஏமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா, வீட்டுல மாவு இருக்கு, சாப்பிட ரெடி பண்ணிடுறேன் மாமா. என்னம்மா இது, 2 பேரும் கடனை திங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்றீங்க. ஹோட்டலையாவது சாப்பிட்றது இல்லையா? வீட்லயும் வந்து வேலை செய்யணுமா? இல்லப்பா, நாங்க மிச்சம் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் இந்த கடனை கட்டுறதுக்காக உதவும்பா. அதனால தான் பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும். நீங்க 2 பேரும் யோசிச்சு இந்த வீட்டுக்காக வேலை செய்யறீங்க. ஒருத்தர் எந்த கவலையும் இல்லாம லெக் பீஸ் சாப்பிட்றான் பாரு. பா, அவன் என்ன சும்மாவா செய்யறான்? எல்லாம் பிளானோட தான் செய்யறான். என்ன பிளானு? பா, அவன் ஏன் காலைல இருந்து நைட் வரைக்கும் ஓட்டுறான்? இந்த வீட்டுல என் பங்கையும் அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டீங்க. அவன் அதுக்காக தான் வேலை செய்யறான். டே முட்டாள், முத்து நம்ம வீடு கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். அத கூட உன்னால தப்பாதான் யோசிக்க முடியுமா? ஏய் மனோஜ், மீதியா சாப்பிடு. அப்பாவை தேவையில்லாம கத்த வைக்காது. அப்புறம் எனக்கு இருக்கிற பசியில உன்னை கடிச்சே தின்றுவேன் பாத்துக்க. எங்க விடுங்க, அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. நான் உண்மையை தானே சொன்னேன். ஏய், டேய், வாய மூடிட்டு சாப்பிடேன்டா. வாய் மூட்டு எப்படிமா சாப்பிடுறது? அப்பா கையில பத்திரத்தை போட்டு வெளியே சொன்னா வாய் மூட்டு தானே இருந்தா அந்த மாதிரி சாப்பிடா. ஏங்க, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் சாப்பிட ரெடி பண்ணி வைக்கிறேன். போங்க மாமா, உங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுவா. அவருக்கு நான் சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன். மீனா, நீ இட்லி ஊத்தி வையே, நான் அதை மட்டும் சாப்பிட்றேன்.
ஸ்ருதி, இந்த அதுல 1 லட்சம் இருக்கு. என்ன திடீர்னு? இல்ல, முத்துவும் மீனாண்டியும் கடன் அடைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. என்ன பண்றது? எல்லாம் உன் அண்ணன் மனோஜ் பண்ற வேலை. அவர் செஞ்ச தப்புக்கு முத்து மீனாக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. மனோஜும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறது இல்ல. மனோஜ் மட்டும் ஏன்டா இப்படி இருக்காரு? அவனெல்லாம் திருத்தவே முடியாது. அவன் என்னைக்கு தான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பேற்றிருக்கான். பாவுண்டா. இப்ப அவரால முத்து மீனா தான் கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஏய், எனக்கு என்னடா ப்ராப்ளம்? நீ ஒன்னும் தப்பு பண்ணலையே. ஒரே ஃபேமிலில இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ஆனா அது சரி, இந்த பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண? என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினேன். இது அவங்க கிட்ட கொடுத்துடலாம்ல. ஏய், என்ன யோசிக்கிற? இல்ல, 48 lakhs டெட் இருக்கு. அதுல 1 lakh மட்டும் கொடுத்தா கரெக்டா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த 1 lakh வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? நாம கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 lakhs கொடுத்தா கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது ஸ்ருதி. ஆனா திடீர்னு 10 லட்சத்துக்கு நம்ம எங்க போறது சொல்லு? நம்ம ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த செலவே நமக்கு கரெக்டா இருக்கு. அவ்வளவு பணம் இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? இப்போதைக்கு என்னால ரெடி பண்ண முடிஞ்சது இவ்வளவுதான். பேசாம நான் ஒண்ணு செய்யட்டா? என்ன? நான் வேணா என் அச்சா கிட்ட 10 lakhs கேட்டு பாக்குறேன். நான் கேட்டா அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. 10 lakhs என்ன, அதுக்கு மேலேயே கூட கொடுப்பாரு. சொல்லு, நான் என் வீட்ல கேட்கவா? வேணாம் ஸ்ருதி, கரெக்டா இருக்காது. ஏன்டா இப்படி சொல்ற? ஏற்கனவே எங்க அப்பாக்கும் உங்க அப்பாக்கும் ஆவாது. எங்க அப்பா யாரையும் எதிரியா நினைக்க மாட்டாரு. பட் உங்க அப்பா பெரிய போஸ்ட்ல இருக்கிறதால எங்க அப்பா கொஞ்சம் சாதாரணமா தான் பாக்குறாரு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது? என் அப்பாவோட கேரக்டர் அப்படி. ஆனா அதுக்கும் நம்ம பணம் கேக்குறதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. இல்ல, எங்க அப்பாவும் இதை வேணான்னு தான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் அவர்கிட்ட கேட்க தோணல. இது நம்ம வீட்டு ப்ராப்ளம். உங்க அப்பா கிட்ட காசு கேட்கறது சரியா வராது ஸ்ருதி. டேய், கடனா தானே வாங்குறோம், திரும்ப கொடுத்துடலாம். இல்ல ஸ்ருதி, அதெல்லாம் சரி வராது, விட்டுரு. ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்சத்தை மட்டும் கொடுப்போம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கடன் குறையும்ல. நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். இங்க பாரு ஸ்ருதி, இந்த 1 லட்சம் அவ்வளவு பெரிய கடனுக்கு ஹெல்ப் பண்ணாதுதான். ஆனா முத்துவும் அண்ணியும் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்கல்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்போதைக்கு இதை கொடுப்போம். மீதி அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இதை எடுத்து உள்ளவே, காலையில கொடுக்கலாம். வா மீனா. மீனா, இது உன் செயினை வச்ச பணம். இது பாட்டி கொடுத்த டாலரை அடகு வச்சது. ரெண்டையும் சேர்த்து 9 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது. என்னாச்சுங்க? உன் கழுத்தில் தங்கச்சியின் பலபலன்னு இருந்துச்சு. பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மஞ்சக்கயிறுக்கே வந்துட்ட. அதனால என்னங்க, இந்த மஞ்ச கயிறு நிலைச்சிருந்தா போதும் எனக்கு. தங்கம் தானே, நம்ம சம்பாதிச்சு அப்புறமா வாங்கிக்கலாம். கவலைப்படாத, அதையும் நான் சீக்கிரமா வாங்கி கொடுக்குறேன். இது நேற்று சவாரியில் டீசல்லாம் போக வந்த மிச்ச காசு. என்ன, இதே நீ பூ வித்த பணம். இந்தா புடி, ரெண்டையும் சேர்த்து 5000 ரூபா இருக்கு. இன்னொரு 95000 ரூபா இருந்தா போதுமேனா, முழுசா 10 லட்சம் வந்துடும். சீக்கிரம் சேர்த்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு பூ ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அதுவும் கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆர்டரா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நம்ம சங்கத்து சார்பா தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அக்கா சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுல எப்படியும் எல்லாருக்கும் கொடுத்தது போக நமக்கு லாபம் மட்டும் 35,000 கிடைக்கும். சூப்பர் மீனா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடன் அடைச்சலான்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆமாங்க.